ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் மேக்ஸுக்கான ஆன்சர் கீ வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12,000ஐ 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 13,230 என்பது சரியான விடை. அடுத்து A=1, B=2, C=3, Z=26 என கொண்டால் HCFின் மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் தெரிவிங்க, ஓகேவா. அடுத்து √5 எக்ஸட்ரா அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 5 தான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே நம்பர் எக்ஸட்ரா முடிவில் வரையும் போகுதுன்னா அதுக்கான ஆன்சர் 5. அதை தான் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5^1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ரைட். அடுத்து இந்த உறவுமுறை பற்றின ஒரு வினா, அதுக்கு பேத்தி அப்படிங்கிறது ஆன்சர், ஓகேங்களா, கிராண்ட் டாட்டர். அடுத்து 3 ஆண்கள் 5 பெண்கள் 7 நாட்களில் 3,780 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். அதே போல் 7 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,400 சம்பாதிக்கிறார்கள். இதுக்கான ஆன்சர் வந்து 10 நாட்கள். அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை 1 தான், ஓகேங்களா. மிகப்பெரிய வட்டம் 1 தான் வரைய முடியும். அடுத்தது உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட உருளையின் கன அளவு கேட்குறாங்க. கன அளவுக்கான ஃபார்முலா πr² × h. ஸோ அடிப்பரப்பு என்பது πr² 500, உயரம் என்பது 4, ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 2000 அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தது 5 டசன் முட்டைகளை வாங்குகிறார். 5 டசன் முட்டைனா 60 முட்டை ஆச்சு, சரிங்களா. 60ல் 45 முட்டைகள் நல்ல முட்டை, மீதி 15 முட்டைகள் கெட்டு போனது. ஸோ 60க்கு 15% போட்டிங்க அப்படின்னா 15 முட்டை வந்து சதவீதமாக போட்டிங்கன்னா 25 அப்படிங்கிறது வந்துடும், 25%. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சண்டே 2, டியூஸ்டே, தேர்ஸ்டே அதோட வேல்யூ கொடுத்துட்டு மண்டேவோட வேல்யூ கேட்குறாங்க. இது என்ன பண்ணணும்னா நீங்கள் சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எழுதிட்டு அதை வந்து நம்ம ஒரு நம்பர் சீரியஸ் மாதிரி போட்டோம்னா ஆன்சர் 2 வரும், சரிங்களா. அதுதான் ஆன்சர். அடுத்தது இந்த கூடாரம் சம்மந்தப்பட்ட கணக்கு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 137.5 மீட்டர். அடுத்து ஃபைண்ட் த நம்பர், அடுத்த எண்ணை காண்க. இது வந்து 720 என்பது ஒரு விடை. அடுத்த வந்து பார்த்தோம்னா XY மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வருது, சரிங்களா. 1:2. ஒன்றும் இல்லை, 3x + 4y / 4x + 6 = 22/32 போட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா XY மதிப்பு நமக்கு கிடைக்கும். அடுத்தது மீசிமா கேட்டிருக்காங்க. மீப்போமா வந்து MB. இது எப்படின்றது யாராவது தெரிஞ்சால் கரெக்டான ஆன்சர் தான் தெரிவிங்க, ஓகேவா. அடுத்து வந்து இந்த மாடல் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரியன்களின் பெருக்கற்பலன் = LCM × HCF போட்டோம்னாக்க எக்ஸ் ஒரு தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு வச்சு போட்டோம்னா ஆன்சர் வரும், ஆன்சர் 99. அடுத்ததா 60 லிட்டர். ஸோ அடுத்து பாருங்கள், ஒருவர் வந்து 10,000 ரூபாய் வந்து 4% வட்டி வீதத்தில் வாங்குகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து வேறொரு நபருக்கு 6% வந்து கொடுக்குறாரு, சரியா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 400, ஓகேவா. இதில் இருக்கிற 200ன்றது தவறு, 400 தான் கரெக்ட், சரிங்களா. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் 10,000 வந்து 4% வாங்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு நபருக்கு வந்து 6% தராரு, ஓகேவா. ஸோ அதுலேருந்து தான் நம்ம கழிக்கணும். டைரெக்டாக பர்சன்டேஜ் கழித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 200ன்னு வரும், அது தவறு. ஃபஸ்ட்டு 6%க்கு 10,000க்கு என்ன வரும் அப்படிங்கிறத போடுங்க. அதுக்கப்புறம் 4%க்கு 2 வருஷத்துக்கு போடணும், சரிங்களா. ஸோ 2 வருஷத்துக்கு என்ன வருதுன்றதை போடுங்க. போட்டு ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும், ஓகேவா. பட் ஆனால் அதுக்கு ஆன்சர் 400. அடுத்து LCM HCF கண்டுபிடிக்கிற ஒரு கணக்கு 1:91. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா XY வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு விடை வந்துடும் 3:5. அடுத்து 20% தள்ளுபடி, இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் மெத்தடில் போகணும். ஸோ ஆன்சர்லேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா வந்துடும்.
125க்கு 20% போட்டிங்கன்னா தள்ளுபடி வந்து நமக்கு 25 அப்படிங்கிறது வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் இது ஒரு திங்கிங் கிரியேட்டிவ் கொஷினு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான விடை வந்து 25. இது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் தனியாக போடுறேன். அதாவது இந்த ஒரு புத்திசாலி மனிதர் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகளை எடுத்து செல்கிறார். அப்படின்னா 3 மூட்டை சுங்க வரி ஆக ஒரு மூட்டைக்கு ஒரு எலுமிச்சை பழம் கொடுக்கணும். ஸோ மொத்தம் 30 சுங்கச்சாவடிகளை கடக்கும்போது எவ்வளோ அவர்கிட்ட மீதி இருக்கும் அப்படின்னா 0ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து புத்திசாலி இல்லையா அவர். அதனால் என்ன பண்ணுவார்னா ஒரு மூட்டையில் இருக்கிறத இன்னொரு மூட்டைக்கு ஷிஃப்ட் பண்ணுவார். அதனால் வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக 0 வராது. சரிங்களா? அடுத்து 24. இது வந்து கன உருவம் வந்து கொடுத்துருக்காங்க. 24 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அறை. அதில் வைக்க முடிந்த மிக பெரிய கம்பியின் நீளம் 34 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து இரு எண்களினுடைய மீசியமானது மீப்போவாவின் 6 மடங்குக்கும் மீப்போகா 12 மற்றும் ஒரு எண் 36. இது ஆன்சர் வந்து 24. நெக்ஸ்ட் வந்து அசல் தொகை 10,000ஆனது 15% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி 708.75. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் 2006% பெறுகிறார். ஒரு ஆண்டு முடிவில் வந்து 1000 திருப்பி கொடுக்குறார். அப்போனா மீதி என்ன வரும்ன்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மேபி 1120 வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒரு வருஷத்தில் வந்து 1000 ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ஒருவேளை அவர் 1000 ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா 2240 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு வருஷம் 1000 ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அடுத்த வருஷத்துக்கு வந்து அந்த மீதி இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் போடணும். அந்த வகையில் பார்க்கும்போது மேபி சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேவோட மதிப்பு கேட்டிருக்காங்க 270. அதாவது 72,900க்கு ரூட் எடுத்தோம்னா 270 வரும். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு 82. அடுத்து ஒரு நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 9. ஸோ இதுதான் ஆன்சரு. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.